இதுவரைக்கும் விவேகானந்தரை சொன்னேன், காணேவ சொன்னேன், இப்பொழுது அடியனுடைய பார்வையை சொல்லுகிறேன். ஏன் பெட்டரா இருந்தது? நமக்கு ஏன் இது பெட்டரா இருந்தது? அதற்கு ரெண்டு காரணங்கள் என்னால சொல்ல முடியும். ஒரு காரணங்கள் இங்கு தொடர்ந்து வந்த அருளாளர்களால், மகான்களால், மகான்களுடைய தொடர்ச்சி. அந்த காலத்தில் இருந்த நம்மாழ்வாரிலிருந்து ஆரம்பித்து ஞானம் என்பது அது எங்கிருந்து வேணாலும் வரும் என்று நம்முடைய மனிஷா பஞ்சகத்தில் நாம் பார்க்கிறோம். சண்டாளோஸ்து சது துஜோஸ்து குருரிதி ஏஷா மனிஷா மம என்று ஆதிசங்கரர். அவன் அந்தணனாக இருந்தாலும், அவன் புலையனாக இருந்தாலும், எவனிடத்திலிருந்து ஆன்ம ஞானம் வருகிறதோ அவன் எனது குரு என்கிற வாக்கியம். தொடர்ச்சியாக இது மாதிரி மகான்களுடைய சொற்கள், சங்கரரோ அல்லது ராமானுஜரோ அவர்கள் வாழ்ந்து காட்டிய விதம், இப்படிப்பட்ட அருளாளர்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் வந்து கொண்டு இருந்ததால் இது ஒரு விதமான, அதாவது வேகமான நகரமயமாக்குதலின் விளைவுகள் இங்கு கம்மியாக இருந்தன. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லையா அப்படி சொல்லவே முடியாது. ஆனா இங்க உலகம் முழுக்க நடந்த கொடுமைகள் மிகவும் கம்மியாக இந்தியாவில் இருந்தது என்பதற்கு காரணம் இங்க இருந்த அருளாளர்கள், மகான்கள், அவர்களிடத்தில் இருந்த உண்மையான ஆன்மீகம் என்பது. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று சொல்ல வரேன், முக்கியமான பாயிண்ட். இது ஆச்சரியமான விஷயம். நிறைய பேர் கவனித்து இருக்க மாட்டார்கள். இந்த இடைக்காலம், மீடிவல் ஏஜ், இதற்கும் முற்பட்ட சொன்னேன் இல்லையா, இந்த நாட்கள், அந்த யுகம், அந்த நாட்கள், எந்த நாட்களில் ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளவு ஸ்டிஃபாக இல்லையோ, எந்த சமூகம், எந்த நாட்கள் ப்ரெஜுடிஸ் ஃப்ரீயாக இருந்ததோ, என்ன ப்ரெஜுடிஸ் ஃப்ரீயாக இருந்ததோ, அந்த நாட்களில் இருந்த இலக்கியம் இன்று வரை இந்தியாவில் காப்பாற்றப்பட்டு வருகிறது. அவைதான் வேத மந்திரங்கள். ரிக் யஜுஸ் சாம மந்திரங்களில் எங்கேயுமே இந்த வர்க்கம் மோசமானது, இந்த கணம் அயோக்கியத்தனமானது என்கிறது போன்ற, இந்த வர்க்கம் மகா மட்டமானது முதலிய சொற்கள் ஓரிடத்தில் கூட கிடையாது. அப்படிப்பட்ட இலக்கியத்தை இன்று வரை நாம் காப்பாற்றி வருகிறோம். வேதம் அளவு புராதனமான எந்த இலக்கியமும் எங்குமே உலகில் காப்பாற்றப்படவில்லை. அதற்கான டாலரன்ஸும் அவர்களுக்கு கிடையாது. இடைக்காலத்தில் பல இலக்கியங்கள் வந்த பிறகு, வெளிநாடுகளில் சொல்றேன், அதற்கு முன் தோன்றிய இலக்கியங்களை அவர்கள் அழித்து விட்டார்கள். முடிந்துவிட்டது கதை. இந்த வேகமான நகரமயமாக்குதல் உள்ள அதுவும் ஒரு அங்கம். நமது நாட்டில் மட்டும் அந்த தொன்று தொட்டு இவ்விஷயங்களை நாம் காப்பாற்றி வந்திருக்கிறோம். அந்த வேதத்தை மெட்டிகுலஸாக, அதில் உள்ள சேத்து கூட மாறக்கூடாது, அதில் பாடபேதம் ஏற்படக்கூடாது, அதில் உள்ள ஸ்வரம் மாறக்கூடாது என்று அதற்காக பல பேர்கள் இங்கு வாழ்வையே அழித்து காப்பாற்றி வந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இங்கு சில பூர்வபட்சங்களை சொல்லலாம், நேரம் இருக்கான்னு தெரியல. என்ன வள்ளுவம் நிறைய பேசணும். ஒரு கால் இன்னைக்கு 8:30 முடிக்க முடியல, நாளைக்கும் வள்ளுவம் பேசுவோம். இப்ப என்ன, நீங்க வைணவம் செய்வோம் நிறைய கேட்டிருக்கேங்க. நாளைக்கும் ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரமோ வள்ளுவம் பேசி அப்புறம் வைணவம் செய்வதற்கு போவோமே. இப்ப என்ன, இப்போ என்ன, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நான் எனக்கு உள்ள எழுத்தாப்புல உள்ள ஆடியன்ஸை மட்டும் நான் பேசல, அங்க பேசிட்டு இருக்கேன். எங்க விட்டேன்? வேதத்தை இன்றைய தினம் வரைக்கும் போற்றி பாதுகாத்து வருகிறோம். வேத மந்திரங்கள், இதுல ஒரு சில பூர்வபட்சங்களை எடுத்துக்கொள்ளலாம். மிகவும் பிரசித்தமான பூர்வபட்சம், புருஷ சூக்தத்தில் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான். 4ஆம் வர்ணத்தவன் சரணத்திலிருந்து வந்தான், பாதத்திலிருந்து வந்தான் என்கிற சொல் இருக்கிறதே,
இது அவனை மட்டமாக காட்டுகிறது. பாதத்திலிருந்து வந்தான் என்று சொல்லப்படுகிறது, மட்டமாக காட்டப்படுகிறதாங்கிறது வேற. இங்குதான் இதனுடைய ஆரம்பம் என்று கூறுவார்கள். அதுல தெளிவு இல்லாதவர்கள் பாவம். புருஷ சுத்தம் எல்லா வேதங்களிலும் வருகின்றது. இந்த பத்யாம் சூத்ரஹா அஜாயத இதான் மந்திரம். இந்த மந்திரம் சாமவேத சம்ஹிதையில் கிடையாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரம் சாமவேத சம்ஹிதையில் உள்ள புருஷ சுத்தத்தில் இல்லை. சாமவேத சம்ஹிதையில் சூத்திர என்கிற சொல்லே கிடையாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரிக்வேதத்தினுடைய கடைசி பாகம் 10வது மண்டலம். அந்த மண்டலத்தில் மறுபடியும் சாமவேதத்தினுடைய புருஷ சுத்தம் இங்கும் வருகிறது. இங்கு அந்த மந்திரம் வருகிறது. பிராமணோஸ்ய முகமாசீத் பாஹு ராஜன்ய கிருதா ஊரு ததசேயத் வைசியா பத்யாகும் சூத்ரோ அஜாயத. இது 4ஆம் வர்ணத்தவனை மட்டப்படுத்துவதற்காக வருகிறதா? முதல்ல இது 4ஐயும் வேதம் வர்ணம் என்று கூறுகிறதா? அது அடுத்த கேள்வி. அதுக்கு நான் போகல. இந்த 4 வார்த்தைகள் வருகிறது. என்ன வார்த்தைகள்? பிராமணஹா, பிராமணோஸ்ய முகமாசீத். இரண்டாவதாக வரும்பொழுது ராஜன்யா, ராஜன்ய என்கிற சொல் வருகிறது. மூன்றாவது வைசிய, அடுத்தது சூத்ர. இந்த 4 வார்த்தைகள், இந்த 4 வார்த்தைகளும் ஒருங்கிணைந்து ரிக்வேத சம்ஹிதையில் இந்த ஒரே இடத்தில் தான் வருகிறது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அதிலும் இந்த சூத்ர என்கிற சொல் மொத்த ரிக்வேத சம்ஹிதையில் இந்த ஒரு இடத்தில் தான் வருகிறது. யஜுர்வேதத்தில், யஜுர்வேத மந்திரங்களில் தோராயமாக சொல்லுகிறேன், ஒரு 10-12 இடங்களில் வரலாம். எல்லாமே பாசிட்டிவாக தான் வருது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நம்ம அதை எடுத்து விஸ்தாரமாக சொல்ல முடியும், இப்போ எடுத்துன்னு வரல. ஏற்கனவே அந்த லெக்சர்லாம் யூடியூப்ல இருக்கு என்னோட. பாசிட்டிவாக தான் வருது, நெகட்டிவாக எங்கேயுமே வரல. ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் புருஷ சூக்தத்தில் இந்த மந்திரம் வருகிறது. திருவடியிலிருந்து 4ஆம் வர்ணத்தவம் என்கிற சொல். பத்யாம் சூத்ரஹா அஜாயத. திருவடியிலிருந்து என்று சொன்னது மூலம் மட்டப்படுத்தப்பட்டான் என்று ஒரு கருத்து. இது எங்கும் பரவி இருக்கிறது. இதை முதலில் எனக்கு தெரிந்து மிகவும் பிரசித்தியாக்கினவர் திரு அம்பேத்கர் அவர்கள். ஹூஆர் சூத்ராஸ்ங்கிற புத்தகத்துல மிகவும் விஸ்தாரமான ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இதற்கு மிகவும் விஸ்தாரமான விளக்கம் கொடுக்கிறார். அதில் ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், பல பேர்கள் கவனிக்காத விஷயத்தை சொல்லுகிறேன். திருவாளர் அம்பேத்கர் அவர்கள் அங்கு அவர் அறியாமல் அவரே வியக்கிறார். என்ன வியக்கிறார்னா, எல்லோரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய, இந்த வார்த்தை இருக்கிறது, ஸ்டிஃபான ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இல்லாம எல்லா தொழில்களும் எல்லா குடிகளும் கோஎக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ரிக்வேத கம்யூனிட்டியில் இப்படி ஒரு வாக்கியம் எப்படி வரலாம்? அந்த கேள்வியிலேயே அதுக்கு பதில் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு சொல் வேதத்தில், ரிக்வேதத்தில் எப்படி வரலாம்? ரிக்வேதத்தை அவர் எப்படி பார்த்திருக்கிறார்ங்கிறதுக்காக சொல்றேன். எல்லாரும் அன்போடு கோஎக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இப்படி ஒரு சமூகத்தில், காலத்தில் பத்யாம் சூத்ரஹா அஜாயத என்று எப்படி வரலாம் என்கிற கேள்வி நியாயமான கேள்வி, ஆழமான கேள்வி. அவர் அதை எப்படி பார்க்கிறார் என்றால், பத்யாம் சூத்ரஹா அஜாயத என்கிறதை பிற்சேர்க்கை என்று பார்க்கிறார். அவர் பார்க்கட்டும். அடியேன் பார்ப்பது வேறு விதமாக இருக்கிறது. நான் ஏன் அவரை கோட் பண்றேன்னா, அவரால் தான் இந்த மந்திரம் இவ்வளவு பிரசித்தமாக ஆனது. அதற்காக அவரை கோட் பண்ணுகிறேன். எல்லோருமே இன்னைக்கு வேதத்தை இதை கொண்டு திட்டுகிறார்களே, இது கிட்டத்தட்ட அவர்தான் மிகவும் பிரசித்தமாக ஆக்கினார். அவர் வியப்பது என்னவென்றால், எப்படி எல்லாரும் கோஎக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய, எல்லா கம்யூனிட்டிஸும் கோஎக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஒரு ரிக்வேத சமூகத்தில் இப்படி ஒரு மந்திரத்திற்கு இடம் இருக்கிறது என்கிறது. அது முக்கியமான விஷயம். இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன்.
இவ்விடத்தில் இது நான்காம் வர்ணத்தவனை மட்டப்படுத்துவதற்கான மந்திரம் என்பதே தவறு. நாம் வேதத்தில் உள்ள சொற்களுக்கு வேதத்தை கொண்டுதான் பொருள் கூற முடியும். பிற்காலத்தில் வந்த இலக்கியங்களை கொண்டோ பிற்காலத்தில் வந்த பார்வையை கொண்டோ பொருள் கூற முடியாது. அடிப்படையில் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வர்க்கம் மிகவும் மோசமானது, அயோக்கியத்தனமானது என்கின்ற பார்வை வேதத்தில் எப்படி கிடையாதோ அது மாதிரி வேத மந்திரங்களில் வேற ஒன்றும் கிடையாது. எதுன்னு இந்த அங்கத்தை விட அந்த அங்கம் மட்டமானது என்கிறதும் வேத மந்திரங்களில் கிடையாது. இது நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டியினுடைய பார்வை. நம்ம நினைவு கொள்ளுங்க. இன்னைக்கு உள்ள பார்வையை வச்சுட்டு வேதத்துக்கு விளக்கம் தந்துட்டு இருக்கோம். அவர்களுக்கு கால் என்றால் இழிவானது என்கிறதெல்லாம் கிடையாது. கால் அதாவது வேதத்தில் குறியீடு அதிகம், அதனாலதான் அதற்கே மறைன்னு பெயர். எப்போ குறியீடு அதிகமோ அந்த வேதத்தில் ஒவ்வொரு அங்கத்திற்கும் ஒவ்வொரு குறியீடு இருக்கு. நம்ம வேதத்தை கொண்டே இதை விளக்குவோம். கால் என்பது எதனுடைய குறியீடு, மூக்கு எதனுடைய குறியீடு, கண் எதனுடைய குறியீடுன்னே ஒரு சூக்தம் இருக்கிறது வேதத்தில். ரிக்வேதத்தினுடைய 2வது மண்டலத்தில் 39வது சூக்தம். அந்த சூக்தம் முழுக்க என்னன்னா எந்த அங்கம் எதற்கு குறியீடு என்றே கூறப்படுகிறது. அதுல 5வது மந்திரம் இவ்வாறு வருகிறது: ஹஸ்தாவிவ தன்வே சம்பவிஷ்டா பாதேவனோ நயதம் வஸ்யோ அச்ச என்று வருகிறது. இது என்னன்னா அஸ்வினி குமாரர்களை பற்றிய ஸ்தோத்திரம் இது. அதுல ஒவ்வொரு அங்கத்தையும் சொல்லி அந்தந்த அங்கத்தை ஒரு குறியீடு மாதிரி சொல்லிட்டு போகிறது. கைகளை போல் நன்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஹஸ்தாவிவ தன்வே சம்பவிஷ்டா. அப்போ கைகள் என்பது எதனுடைய குறியீடு? செம்மைப்படுத்துதலின் குறியீடு. கால் எதனுடைய குறியீடு? பாதேவனோ நயதம் வஸ்யோ அச்ச. பாதங்களை போல் எங்களை அழைத்து செல்லக்கூடியவர் நீங்கள். அப்போ அழைத்து செல்லுதல் என்பது பாதத்தின் தத்துவம். பாதத்தின் தத்துவம் அழைத்து செல்லுதல். அப்போ இந்த சமூகத்தை அழைத்து செல்லுவது இந்த 4ஆம் வர்க்கம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் பாயிண்ட். அதை மனசுல வச்சுண்டு இந்த பத்யாம் சூத்ரஹா அஜாயத்தை என்கிற சொல்லுங்க. வேதத்தை கொண்டு விளக்க வேண்டும். வேதேன வேதோ விக்ஞேயா. வேதத்தில் ஒரு இடம் புரியவில்லை என்றால் இன்னொரு இடம் வேதத்தில் கண்டால் புரியும் என்கிறது தான் இங்க பாயிண்ட். இதே வேதத்தில் வேறொரு விஷயம் வருகிறது, அதையும் இங்கு சேர்த்து கூறுகிறேன். இந்த புருஷ சூக்தத்திற்கு சில சூக்தங்கள் முன்பு திரேதா மூலம் யாதுதானஸ்ய விரஸ்ச. இது ரிக்வேதம் 10வது மண்டலம் 87வது சூக்தம் 10வது மந்திரம். திரேதா மூலம் யாதுதானஸ்ய விரஸ்ச. இதுல மூலம் என்கிற சொல்லுக்கு உரைகாரர் சாயணாச்சாரியர் சரணம் என்று அர்த்தம் பண்ணுகிறார், பாதம் என்று அர்த்தம் பண்ணுகிறார். ஏனெனில் வேதத்தில் பாதம் என்பது அழைத்து செல்லுதல் மட்டுமல்ல, இது மூலம் கூட. மூலம்னா ஃபவுண்டேஷன். சரணம் 2 விஷயத்துக்கு குறியீடா இருக்கு. ஃபவுண்டேஷன் என்பதற்கும் அழைத்து செல்லுதல் என்பதற்கும். இவ்விரண்டுமே இந்த 4ஆம் வர்க்கத்தில் இருப்பதனால் 4ஆம் வர்க்கத்தை சரணத்தோடு அசோசியேட் பண்ணுகிறோம் என்கிறது தான் வேத பார்வையால் நாம் இதை பார்ப்பது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். மூலம் யாதுதானஸ்ய விரஸ்சன்னா கூட நம்ம மந்திரம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்முடைய சடங்குகளில் பெரும்பாலும் செய்யக்கூடிய விஷயம்தான் தர்பையை எடுத்து ஆத்யம் நெய்யில வச்சு அக்ரம் மூலம் மத்தியம், அக்ரம் மூலம் மத்தியம். அங்க மூலம்ங்கிறதுக்கு என்ன பார்த்தோம்? ஃபவுண்டேஷன் தான் இருக்கும். இப்போ புரியுறதா? அக்ரம் மத்தியம் மூலம்னு வரும்பொழுது மூலம்ங்கிறது ஃபவுண்டேஷன். அப்படிப்பட்ட அந்த மூலம் என்கிறது இங்க சரணமாக இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரேன். அவர்கள் திருவடியை மட்டம் என்று பார்த்திருந்தால் வேதத்தினுடைய பரதேவதையாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை சரணத்தின் அபிமானி தெய்வமாக வைத்திருக்க மாட்டார்கள். எந்தெந்த தெய்வம் நம்முடைய எந்தெந்த அங்கத்தினுடைய அபிமானி தெய்வம் என்று வேதத்தில் வருகிறது, அதுல சரணாபிமானி தேவதா யாருன்னு மகாவிஷ்ணு. ஏன்னா அவர் தான் ஃபவுண்டேஷன்.
அவர்தான் ஃபவுண்டேஷன். சரி, இந்த 4 வர்க்கத்தில் எது சரணம் என்று பார்க்கிறோமே, ஆசிரமங்களில் எது சரணம்? ஸ்ரீசரணர்கள் என்று எவர்களை சொல்லுகிறோம்? ஸ்ரீபாதர்கள் என்று எவர்களை சொல்லுகிறோம்? இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேளோ மாட்டேளோ, இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமா ஒரு பேர் உண்டு, பிரபுபாதர் என்று எவரை சொல்லுகிறோம்? அதனுடைய தமிழாக்கம் என்ன? பாதம், சரணம், இதனுடைய தமிழாக்கம் என்னென்ன? அடிகள், அடிகளார் என்று யாரை சொல்லுகிறோம்? என்ன? ஆசிரமங்களில் அடி என்பதோ அடிகளார் என்பதோ யார் என்று பார்த்தால் சந்நியாசாசிரமம், துறவரம், சந்நியாசாசிரமம். திருவடியை மட்டம் என்று கருதி இருந்தால் சன்னியாசிகளை இவர்கள் சரணம் என்று சொல்லி இருப்பார்களா?